கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். Deuteronomy 28 chapter verse 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தாங்கன்னா அவங்க 7 வழியாய் ஓடி போவார்கள். 7 அப்படி என்றால் பூரணம், பரிபூரணம் என்பதற்கு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு அநேக தந்திரங்களை செய்யலாம், அநேக உபாய காரியங்களை செய்யலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சதி செய்யலாம். உங்களுக்கு விரோதமாக அநேக பொல்லாத காரியங்களை அவங்க செய்யலாம். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சோதனை இருக்கும். உங்களுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் இருக்கும், பகைகள் இருக்கும். உங்களுக்கு பெரிய சவால்களாக அநேக காரியங்கள் இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி இருக்கும், நோய்கள் இருக்கும், அவமானம் இருக்கும். இப்படி அநேக காரியங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்திருக்கலாம். அப்ப இந்த காலை நேரத்துல அதான் சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாக பரிபூரணம் என்றால் ஏதோ கொஞ்சம் பிசாசு விரட்டுவதல்ல, கம்ப்ளீட்டாக உங்க எல்லையை விட்டு அந்த பிரச்சனை, போராட்டம், சவால்கள் எல்லாம் உங்கள் எல்லையை விட்டு இன்றோடு ஒளிந்து போகும். உங்க பொருளாதார நெருக்கடி எல்லாவற்றிலிருந்தும் அப்ப என்ன கொடுப்பாங்க? விடுதலையை கொடுப்பாங்க. சங்கீதம் 68ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்ப்போமானால், Psalm 68 verse 1. தேவன் எழுந்தருளுவார். உங்களுக்காக உங்கள் தகப்பன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மகனுக்காக என் மகளுக்காக நான் எழுந்தருளுவேன். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த காரியங்களிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா என்ன பண்ண போறாங்கன்னா, எழுந்தருளி அவருடைய சத்துருக்கள் சிதறுடுவாங்க. உங்களுடைய சத்துருக்கள் இனிமேல் யாருடைய சத்துரு? அப்பாவுடைய சத்துரு. அவர்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க. ஒரு வழியா வந்தவங்க 7 வழியா ஓடி போவார்கள்ன்ற வார்த்தையின்படி இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுக்காக நான் எழுந்தருள போகிறேன். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் எழுந்தருளி அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14:14 சொல்றாங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எக்ஸோடஸ் 14:14. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. முன்னாடி வசனம் 13ல பாருங்க, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க பயப்படாதீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ எதிர்வல்லமைகள், இவ்வளோ சவால்கள் எல்லாம் இருக்கு. அப்பா சொல்றாங்க பயப்படாத. எதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க நீங்க? பயப்படாதீங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட இருக்கிறீங்களோ, அந்த பிரச்சனை போராட்டம் ஒன்றுமில்லாமல் அப்ப நிர்மூலமாக்குவாங்க. அதுதான் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பேன்னா சும்மா இருக்கிறத சொல்லல. சங்கீதம் 46:10, Psalms 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்க அமர்ந்திருக்கணும்? அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்து வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். அப்பாவோட வார்த்தையை நீங்க அதிகமா படிக்கும் பொழுதுதான் அப்பா என்ன தருவாங்க? விடுதலை தருவாங்க. அப்பா சமூகத்துல உட்கார்ந்து அதிகமா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? அங்க யுத்தம் பண்ண போயிடுவாங்க. என் மகனுக்கு விரோதமா வந்துட்டியா, என் மகளுக்கு விரோதமா வந்துட்டியான்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். வளர்ச்சி அடைகிற ஸ்டேஜ் இருக்கு. பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு அப்படியே ப்ரொமோஷன் ஆகி மேலதான் போகணும். அடுத்து அப்பா நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம கிட்ட அப்பா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, லூக்கா 10:19, Luke 10 chapter verse 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்ப என்ன சொல்றாங்க? சர்ப்பங்களையும்
தேள்களையும் பெரிய பெரிய சாத்தான்களையும் குட்டி சாத்தான்களையும் மதிக்கவும் இல்ல, மிதிக்கவும். அதுக்கு மதிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மதிக்கிறாங்க, பயந்து போறாங்க. ஐயோ எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, எனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, எனக்கு அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி மதிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த பிசாசோட கிரியைகளை மதிக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அதை மதிக்காதீங்க, அதை நீங்க மிதிக்கணும். எல்லா பிசாசோட கிரியைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கான அந்த அதிகாரத்தை அப்பா தராங்க. கற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று என்ன பண்ணாது, உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். லெவிக்டஸ் 26:7. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அப்பா அதிகாரம் கொடுத்துட்டாங்க. இப்போ சத்துருக்களை என்ன பண்ணும், துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அவர்கள் எல்லாரும், அது எத்தனை பிசாசா இருந்தாலும் சரி, எத்தனை கிரியையா இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு முன்பாக விழுந்துதான் ஆகணும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, புதிதா அநேகர் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்காக அப்பா யுத்தம் பண்ணி ஜெயம் தருவாங்க. நீங்க பழைய விசுவாசியா இருக்கலாம், வளர்ந்து வந்த விசுவாசியா இருக்கலாம், அப்பா உங்களுக்கு அதிகாரத்தை தராங்க. சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தராங்க. இந்த காலை நேரத்துல நல்ல செய்தி அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தா 7 வழியானா கம்ப்ளீட்டாக, ஏதோ 4 பிசாசை துரத்திட்டேன், 5 பிசாசை துரத்திட்டேன் இல்ல, கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல அப்பா துரத்தி உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில மறித்து எல்லா பிசாசோட தந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த பிசாசோட போராட்டத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய குதிகாலில் எல்லாவற்றையும் நசுக்கி அழித்து விட்டு இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்னென்ன உபாய தந்திரங்கள் இருக்கிறதோ, சவால்கள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, பொருளாதாரத்துல நெருக்கடி இருக்கிறதோ, அவமானம் இருக்கிறதோ, இன்னைக்கும் கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீங்க அற்புதம் செய்றீங்க. அவர்களுக்கு விரோதமா எழும்பி வந்த எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரிகள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக நீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிறப்ப, அதே போல இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு அதிகாரத்தை தரீங்க. எஸ் லார்ட், ஐ வாண்ட் த பவர் என்று சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. எனக்கும் வேணும், நானும் நான் இன்னும் எவ்வளவு நாள் குழந்தையா இருக்கிறது, இன்னும் கர்த்தருக்குள் நான் வளரணும் என்று சொல்லி அநேகர் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த காலை நேரத்துல அப்பா அந்த அதிகாரத்தை லூக் 10:19 படி கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார். நன்றி தகப்பனை. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் வியாதியோடு கூட மரண தருவாயில் அப்பா இருக்கிறாங்களோ அவர்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக இந்த நொடியே ஐசியூல இருக்கிற என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்காதான்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுதே அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக இந்த நொடியே அப்பா நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறீர் ஐயா. குருடர்கள் பார்க்கிறதற்காய் நன்றி, செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் நடக்கிறதற்காய் சோத்திரம். உடைய உயிர்த்தல் இதன் வல்லமை இறங்குகிறதற்காக எல்லா பொருளாதார நெருக்கடியை மாற்றி போட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்க அன்று உயர்த்துகிறதற்காக பண வரவுகளை, புது புதிய வரவுகளை நீங்க உண்டாக்கி கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி. குழந்தை இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். திருமணம் நடக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஏற்ற துணியை உண்டாக்கி தருகிறேன். பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரி நீர் கட்டளை எடுக்கிறீரப்பா. உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறேன். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன வேதனையோட என்ன போராட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்காங்களோ, எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க என்ன நோக்கத்தோடு கூட என்ன அற்புதம் நடக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த அற்புதம் இப்பொழுது இந்த நொடியே நீர் செய்கிறதற்காக, அற்புதங்கள் நடந்ததுக்காக நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு இருந்து குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் பக்கத்துல இருக்க சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. Praise the Lord.